ஹெர்போ கிளினிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பௌஜி. இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். என்னன்னா ஒபிசிட்டி பத்தி நிறைய நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒபிசிட்டி மட்டும் அல்ல, கொலஸ்ட்ரால் பத்தி கேட்டிருக்காங்க, பித்தப்பையில கல் இருக்கிறது பத்தி கேட்டிருக்காங்க, கிட்னி ஸ்டோன் பத்தி கேட்டிருக்காங்க. இதை பத்தி இன்னைக்கு ரொம்பவே விளக்கமா நம்ம கிட்ட பேச போறாரு இயற்கை மருத்துவர் டாக்டர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த உடல் பருமன், கொலஸ்ட்ரால், கண்டிப்பா இந்த கொலஸ்ட்ரால் பத்தி நம்ம பேசி ஆகணும். இது ரெண்டு வரதுக்கான காரணங்கள் என்ன சார் இந்த வாழ்க்கை முறையில? கண்டிப்பா இன்னைக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்பில் இருக்கிறீங்க. இப்போ ஒரு காலத்துலலாம் எனக்கு வர கால்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயது மூத்தவங்களாக இருப்பாங்க, 30-40 வயசுன்னு. இப்போலாம் சின்ன சின்ன பிள்ளைங்களே ரொம்ப பாதிப்பில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா முழுக்க உணவில் உள்ள மிஸ்டேக்கு தான். அது அளவுக்கு அதிகமான உணவுகள் தரமில்லாத உணவுகள் எடுக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இதில் முக்கிய காரணமாக இருக்குது. கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டிங்கிறீங்க, ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரியானது தான். இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒபிசிட்டி இல்லை ஒபிசிட்டி இருக்குது, கொலஸ்ட்ரால் இல்லாமாங்க, ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி பாதிப்பு தான். சார், இப்போ என்னென்னா இந்த கொலஸ்ட்ரால் பற்றி பேசணுன்னா, கொலஸ்ட்ராலை நம்ம எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ரத்த பரிசோதனை இல்லாமல் இந்த கொலஸ்ட்ராலை எப்படி கண்டறிகிறது அப்படின்னு கேட்குறாங்க நேயர்கள். இப்போ நாங்கள் வீட்டிலே டெஸ்ட் பண்ணிக்க முடியுமா? இப்போ ஒபிசிட்டியாவது நீங்கள் சொல்றீங்க, இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும், ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னாலே ஒரு ஆணோ பெண்ணோ தெரிஞ்சு போயிடும். ஆனால் கொலஸ்ட்ராலை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஜென்ரலாக உள்ள பிரச்சனை. நம்முடைய உணவு முறைகளில் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காணொலி பார்க்குற எல்லாரும் உணவு முறைகளில் சமைத்த உணவு மட்டுமே நிறைய சாப்பிடுவேன், பச்சை காய்கறி பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒபிசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உடல் உடம்பு முழுக்க ஒரே மாதிரி இருக்கும், சில பேருக்கு பார்ட்டாக இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது அது தொடர்பான ஆர்கனில் எதுவும் வீக்காக இருக்கா, உதாரணமாக கை சம்மந்தப்பட்டதுன்னா இதயம் சம்மந்தப்பட்டது. இப்போ ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தொடையில் பாதிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அது யூட்ரஸ் தொடர்பாக இல்லை ஆண்களுக்கான டெஸ்டிகள் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி அந்த அதில் இருக்க பாதிப்பு நமக்கு பருமனாக மாறுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பேசிக்காகவே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த உடல் பருமன், கொலஸ்ட்ரால், இது எனக்கு அதிகமான நாட்கள் இருக்கு, உடல் பருமன் நீடித்து ரொம்ப நாட்களா இருக்கு, ஆனா அதை பத்தி யாருமே கேர் பண்றது இல்ல. என்னன்னா நான் இதுதான் என்னோட இயல்பு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. சோ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த உடல் பருமன் அண்ட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே நிறைய நாட்கள் இருக்கு, ஆனா இத பத்தி எந்த விதமான ஒரு இதுமே இல்லாம அவாய்ட் பண்ணிட்டு வரோம், சிகிச்சையே பண்ணல. இதுக்கான காரணங்களையே தெரிஞ்சுக்காம இது என்னோட இயல்பு தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குறிப்பாக இப்போ ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால் ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கணும். அது அளவுக்கு அதிகமாக ஏறிட்டே போகுது. இப்போ சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே இருக்கும், ஜெனட்டிக்காக அந்த உடல் பருமன்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. திடீர்னு ஆகுதுன்னு இப்போ சில பேர் சொல்கிறீங்களா, இது மாதிரி உள்ளவங்களாம் அதை எவ்வளோ விரைவாக சரி பண்ணுறீங்களோ பண்ணணும். இல்லைனா இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை, சரிங்களா? இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தா நரம்பு சம்மந்தப்பட்டது. இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனைனால மூளைக்கு போகிற நரம்புகள் பாதிப்புலாம் எவ்வளோ பேர் என்ன சொல்கிறீங்க இல்லையா? அப்போ கொலஸ்ட்ரால் எவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதே போல் ஒபிசிட்டி எவ்வளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணுங்கிறது முக்கியமான விஷயம். அது தள்ளி போடக்கூடாது கண்டிப்பாக. சார், கொலஸ்ட்ரால் பற்றிலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த பித்தப்பைக்கல், சிறுநீரகக்கல், இதற்கும் நம்ம உணவு பழக்கங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட வர நேயர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை உணவு முறைகள்லாம் நாங்கள் ரொம்ப சரியாக தான் இருக்கிறோம், ஆனாலும் எப்படி எங்களுக்கு கல் வருது அப்படின்னு கேட்குறாங்க. பித்தப்பை கல்லோ இல்லை கிட்னிகளோ எதுவோ, ஆனால் உணவுகள்னாலையும் நிச்சயமாக அதுக்கான பாதிப்புகள் இருக்குது தான். நம்ம சரியான உணவுகள் விட்டு வெளில போயிட்டோம்னு வச்சுக்கலாம், பாதிப்புகள் இருக்குது. அது சரி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வீட்டு வைத்தியங்கள், மூலிகை மருந்துகள் இருக்குது, ஆனால் உணவுக்கு அதுக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது. அப்படின்னா எங்களுக்கு அந்த உணவு முறைகள் எல்லாம் சொல்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது இப்போது ரெண்டு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, பித்தப்பை கல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வெண்பூசணி சாறு அடிக்கடி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு பித்தப்பை கல் தொடர்பான விஷயங்கள் மேக்ஸிமம் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு வெண்பூசணி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவுன்னு நினைக்க மாட்டாங்க, நம்ம திஷ்டிக்கு உடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் வெண்பூசணி சாறு யார் ஒருத்தங்க அடிக்கடி எடுத்துகிட்டு வராங்களோ, பித்தம் தொடர்பான கால்பேடராக இருக்கட்டும் இல்லை லிவராக இருக்கட்டும், அந்த தாய் சேய் உறுப்பு எதுவாக இருந்தாலும் எளிமையாக சரியாயிடும். அப்புறம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கிட்னி தொடர்புன்னு கேட்டிருக்கிறீங்க, அதுக்கும் ஏதாவது வீட்டு வைத்தியம்னு. இப்போ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுரக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, பைப்பு மாதிரி இருக்கும், அந்த சுரக்காய் கிடையாது, நல்லா பார்த்துங்க, சட்டி மாதிரி இருக்கும், பானை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சுரக்காய் அடிக்கடி ஜூஸ் சாப்பிட்றவங்களுக்கு
பெரும்பாலும் இந்த கிட்னி தொடர்பான நோய்கள் வராது. இது வந்து பேசிக்கான ஒரு உணவு முறைகள் தான். இது தாண்டி இன்னும் நிறையா இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாலே நல்லா இருக்கும் ரிசல்ட்டு. நீங்க சொல்ற அந்த சுரக்காய்கள் எல்லாம் நாங்க இங்க நகர்ப்புறங்கள்ல பாக்குறதே இல்ல. அந்த பைப்பு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த சுரக்காய்களை தான் நாங்க எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு நல்ல விதமான ஒரு உணவு. எடுக்கலாம். அது எடுக்கலாம். ஆனால் வந்து ரிசல்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு ஹைப்ரிட் இல்லையா அது, அதனால நம்ம தவிர்க்க சொல்கிறோம். மற்றபடி அதான் வாய்ப்பு இருக்குன்னா எடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த சிறுநீரக கல்லும் இந்த பித்தப்பை கல், இந்த 2 பிரச்சனைகளும் மற்ற உடல் பிரச்சனைகளுக்கு எதுவும் காரணமா அமைதா? உடல் நோய்களில் மேஜரான விஷயங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிட்னியும் லிவரும் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ உங்களுக்கு அநேகமாக தெரியும், ராஜ உறுப்புனா என்னென்னா லிவர் தான், க்ளீன் பண்ணுறதில்ல. அதே போல் கிட்னி வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுல முக்கியமானது. இது ரெண்டுமே எஃபெக்ட் ஆனால் என்ன யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ பல நோய்கள் வருது, ஆனால் எதுக்குமே வந்து ஒரு அறிகுறி இருந்தால் தான் நம்ம அந்த நோயவே கண்டறிய முடியும். நிச்சயமா. ஆமாம். அதே மாதிரி இப்ப பித்தப்பை சிறுநீரக கல் இருக்கு, இதற்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறி என்ன அப்படின்னு நீங்க மக்களுக்கு சொல்லுவீங்களா? நிறைய பேர் வந்து தன்னுடைய நோயை கண்டுபிடிக்க முடியாம, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா எங்களுக்கு அந்த ஆரம்ப நிலையே தெரியல சார், முத்துனதுக்கு அப்புறம் தான் வைத்தியத்துக்காக போறோம்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், யூரினரி இன்ஃபெக்ஷன், இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, சிறுநீர் வரும்போது டிராப்ஸாக வருது, எரிச்சல் வருது, அது மாதிரி எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்கிறீங்க இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது. எது கிட்னி தொடர்பான பிரச்சனை. அப்போ நம்ம அதுக்கான உணவுகள், அதுக்கான பயிற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிடணுன்ட்டு. அதே போல் இன்னொன்று என்ன கேட்குறீங்கன்னா, பித்தப்பைக்கு ஆரம்ப அறிகுறி என்ன அப்படின்ட்டு. சில பேருக்கு ஆரம்ப அறிகுறி காட்டாது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்க மஞ்சக்காமலை மாதிரி வந்துடும். எடுத்தோடனே மஞ்சக்காமலை மாதிரி வரும். அப்புறம் வந்து ஃபேட்டி லிவர், அதில் வந்து கிரேட் 1 கிரேட் 2 இப்படி நிறையா இருக்குது. ஆனால் ஆரம்பத்துலேயே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் தெரியும், செரிமான கோளாறு இருக்கும், பித்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். இதை வச்சு சில பேர் கண்டுபிடிச்சிடலாம். எப்போவுமே ஒரே விஷயம் இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னென்னா, எவ்வளவு நீங்கள் வந்து நீங்களாக உங்கள் செல்ஃபாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அதான் நல்லது. அது இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து இந்த புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனாலே தான் நோய்கள் அதிகமாக முத்துனதாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தொடர்ச்சியாக நம்முடைய காணொலிகளை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆரம்ப நிலையில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் வந்து நீங்கள் வந்து விரைவாக சரி பண்ண முடியும். முத்த விட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் தாண்டிங்கிறது வேண்டாம். அதனால் நம்முடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கும் போது உங்களுக்கான பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பதிவுகளை பார்த்து நீங்கள் ஆரம்பத்திலே சரி பண்ணிடலாம். சார், அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மன அழுத்தம் சார், டிப்ரெஷன், முக்கியமா பேச வேண்டியது மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தினாலேயே வந்து இந்த நம்ம பேசணும் இல்லையா, அந்த 2 விஷயங்களும் பித்தப்பைக்கல் அண்ட் உடல் எடை, கொலஸ்ட்ரால், இது வந்து அதிகரிக்குதா? அதற்கு இது காரணமாக இருக்குதா மன அழுத்தம்? ஆமாம், இன்னைக்கு என்னன்னா மன அழுத்தம்ங்கிறது ஒரு நோயாகவே நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. இப்போது நம்மகிட்ட பேசுகிறவங்களே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சும்மா டிப்ரெஷனில் இருக்கேன் சாருங்கிறாங்க. 1 நாள் 2 நாள் இருந்தால் பரவாயில்ல, மாத கணக்கில் வருஷ கணக்கில் இருந்தால் அது ஒரு நோய் தான் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலில் அதுவும் குறிப்பாக வந்து இந்த காணொலி பார்க்குற பெண்களுக்கு சொல்கிறேன், பெண்கள் தான் அதிகமாக இன்றைக்கி மனதளவில் பாதிக்கப்படுறீங்க. ஆண்கள் வந்து அடி வாங்கியே பழகிடுறாங்க. பெண்கள் வந்து அந்த பாதிப்பட்டு வெளில வர முடியாமல் மன அழுத்தத்தில் வந்துடுறாங்க. இதனாலேயே உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை வருது. ஏன் செரிமானம் பாதிக்குது, கொலஸ்ட்ரால் வந்துடுது, அடுத்து ஒபிசிட்டி வந்துடும். அப்போ மனதை வந்து அமைதிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது குறிப்பாக பெண்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. நான் வந்து இப்போது பெண்கள் அதிகமாக வந்து இந்த மாதிரி உளவியலாக வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை பார்த்து பயப்படக்கூடாது. என்னென்னா இன்றைக்கி சூழல் அப்படி இருக்குன்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஆனால் சில பெண்கள் நம்மகிட்ட பேசும்போது வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிறிய அந்த பெண்கள் வட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நிச்சயமாக வந்து அவங்களும் வெளில வரணும். இப்போ ஆண்களை நான் சொல்கிறேன் இல்லையா, மெஜாரிட்டியாக வெளில வராங்கன்னு, அதே போல் பெண்களும் வெளியில் எல்லாருமே சரியாகி வரணுங்கிறது தான். இன்றைக்கி நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்லாம் விட்டுட்டு நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? கண்டிப்பா ஒரு நோக்கம் வந்து சரியா இருக்கு. பெண்கள் வெளியே வராங்க, அவங்களுடைய மன அழுத்த லெவலும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு வெளியே வர்றதுனால அப்படின்னு சொல்ற உங்களுடைய நோக்கமே ரொம்ப சிறப்பா இருக்கு சார். இந்த உடல் எடை, கொலஸ்ட்ரால், இந்த 2 விஷயமும் வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். பட் இதை வந்து இயற்கையான முறையில கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு நேயர்கள் வந்து கேட்குறாங்க. நிச்சயமா வந்து கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இயற்கையா வந்த நோய் தானே அது. ஏன்னா இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இது வெளியிலேருந்து வந்த நோயாக இருந்தால் நம்ம ரைட்டு, நம்ம மூலிகை மருந்து எடுக்கணும், வந்து ஏதாவது சிகிச்சை பண்ணணும்னு கூட வச்சுங்களேன். ஆனால் வந்து இயற்கையாக வர உள்ளேருந்து வர பிரச்சனை தானே, அப்போ வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதுக்கான உணவுகளோ அதுக்கான பயிற்சிகளோ நீங்கள் சரியாக எடுக்கும்போது நிச்சயமாக மீண்டு வர முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் நாங்கள் அந்த மாதிரி ஒரு குழுவில் இருக்கோம், இந்த மாதிரி குழுவில் இருக்கோன்னு சிலது வாங்கி சாப்பிட்டு சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இயற்கையாக சரி பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வராதில்ல. அப்போ அதுக்கான முயற்சிகள் நிச்சயமாக செய்யலாம்.
இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு தோணுது. நீங்க அந்த சொரக்கா பத்தி பேசுனீங்க இல்லையா? அது வந்து உணவு முறை பேசுனீங்க. இப்போ அதற்கான பயிற்சி முறைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்குது. உதாரணமா என்னன்னா கிட்னிகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக சுவாச பிரச்சனைகளும் நிறையா வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறவங்களெலாம் கிட்னி ஸ்டோன் இருக்கும். அதிகமாக பேசக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா நிறைய தியானங்கள் பண்ணணும். அப்போ இந்த வாசியோகம்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் செஞ்சால் அருமையாக இருக்கும். இன்னொன்று இந்த கொசு மருந்து வீட்டில் வந்து போட்டுட்டு தூங்குவாங்க இல்லைங்களா, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். கதவை அடைச்சிட்டு தூங்குறது, ஜன்னலை சாத்திட்டு தூங்குறது, அப்புறம் போர்வையை பற்றி மூஞ்சியை மூடிக்கிட்டு தூங்குவாங்க. அப்போ ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஆகுதே இல்லையா உடம்பு. ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது கண்டிப்பாக கிட்னியில் ஸ்டோன் சேரதான் செய்யும். அப்போ இந்த பயிற்சிகள்லாம் செய்யலாமே, சரிங்களா? அதே போல் தான் பித்தப்பைக்கும் அதே போல் தான். பித்தப்பைகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உடம்பு வேர்க்க விட்டுறணும். வேர்க்காதவங்களுக்கு உடம்புலேருந்து கெட்ட நீர் இறங்காது. நல்லா புரிஞ்சுங்க. உட்காந்த மாதிரியே வேலை செய்கிறேன் சார், என் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அதை தாண்டி நீங்கள் நல்லா பயிற்சிகள்லாம் நல்லா செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து பித்தப்பை கல்லில் இருக்கிற கல்லும் கரைய ஆரம்பிச்சிடும், பித்தம் இறங்குச்சுனாக்க. ரொம்ப வந்து புதுமையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேசிட்டே இருந்தா பித்தப்பையில கல் நிச்சயமா ஆமா, கண்டிப்பா வந்து இது ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதனால பேச்சை குறைங்க, பயிற்சியை வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். சார், இப்போ எனக்கு இன்னொரு தொடர்ந்து நம்ம உடல் பருமன் அண்ட் கொலஸ்ட்ரால் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த கொலஸ்ட்ராலுக்கும் உடல் பருமன் இந்த இதற்கும் தலைமுறையாக வர பரம்பரை நோய்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, மற்ற டிசீஸை விடுங்க, கண்டிப்பாக வந்து இந்த கொலஸ்ட்ராலோ இல்லை வந்து ஒபிசிட்டியோ வந்து பரம்பரையாக வருமா? இப்போ எங்கள் அம்மா மாதிரியே நான் இருக்கிறேன், குண்டாக இருக்கேன், இல்லை எங்கள் அப்பா மாதிரி வந்து நான் குண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் தாத்தா பாட்டியை கூட சொல்கிறாங்க. அப்படி எதுவும் இருந்தால் 20 வயசுக்குள்ளே, நல்லா நோட் பண்ணிங்க, 20 வயசுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுடைய செல்களுக்குள்ளே இந்த ஜெனட்டிக்கான ஜீன் போகும் இல்லையா? இப்போ நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, செல்லில் வந்து மைக்ரோகான்ட்ரியா இருக்குது, அப்புறம் வந்து டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குதுலாம் சொல்கிறாங்களா. ஜீனுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். 20 வயசுக்குள்ளே இருந்து ஒரு ஒபிசிட்டி ஆனாக்கா அது ஜெனட்டிக். ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுன்னா நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. அதனால புரிஞ்சுக்கணும். சார், இந்த உடல் பருமன், கொலஸ்ட்ரால் இந்த ரெண்டையுமே கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஹெர்போ கிளினிக்ல ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குதுமா. இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கோ இல்லை கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதுக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மூலிகை மருந்து எடுத்து சரி பண்ண முடியும். நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நம்மள்கிட்ட வாங்கிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வாங்கி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. வந்து 80 கிலோ 90 கிலோன்றவங்க 100 120 கிலோ வரைக்கும் போனவங்க கூட இருக்கிறாங்க. அது மாதிரி உள்ளவங்களையும் நம்ம குறைச்சிருக்கிறோம். என்னென்னா நம்ம சொல்கிற மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டு, நம்ம சொல்கிற மாதிரி வந்து உணவு முறைகளை எடுத்துக்கிட்டு பயிற்சிகளை எடுத்துக்கிட்டால் போதும். அதனால் நம்பிக்கையோடு வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய எடைகள் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். அதனால நீங்கள் நிறைய விஷயங்கள்லேருந்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் தற்காத்துக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சார், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த சிறுநீரகக்கல், பித்தப்பைக்கல் இந்த 2 விஷயங்களையுமே வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியுமா. இன்றைக்கி வந்து நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு பாதிப்பு இருக்குது, நாங்கள் அறுவை சிகிச்சையே போகாமையே பித்தப்பைக்கல்லுக்கோ இல்லை வந்து சிறுநீரகக்கல்லுக்கோ முடியுமான்னு. அதுக்கான அருமையான மூலிகை மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சேர்ந்து சிகிச்சையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சில பேருக்கு நம்ம சிகிச்சையிலையும் பண்ணுறோம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூலிகை மருந்து மூலமாக சரி பண்ணுறோம். ஏன்னா இப்போ வர முடியாதவங்க வந்து மூலிகை மருந்து மட்டும் தானே வாங்க முடியும். அவங்களுக்கு வந்து சிகிச்சைகள் என்ன பண்ணலாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் அறுவை சிகிச்சை பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து அது மூலிகை மருந்துகள் மட்டும் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? அப்போ அறுவை சிகிச்சை பண்ணாமல் நம்ம பண்ணும்போது ரொம்ப அருமையாக ரிகவர் ஆயிரும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணதுனாலே பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் மாதிரி போடுறாங்கல்ல, லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களா. என்ன காரணம்னா அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால தான். ஆனால் நம்ம எம்எம் ஹெர்போ கிளினிக் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, நம்பிக்கையாக சொல்கிறோம், ரெண்டுமே சரி பண்ண முடியும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம மூலிகை வீட்டு வைத்தியங்கள் பயிற்சிகள் மூலமாக நிச்சயமாக சரி பண்ணி கொடுக்குறோம். சார், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த பித்தப்பைக்கல் மற்றும் சிறுநீரகக்கல் இந்த 2 பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வருதே சார். அதுக்கு முதல் காரணமாக அமைகிறது என்ன தெரியுங்களா? நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சது தான். புரியுதுங்களா? இந்த புரிதல் முதல்ல இருக்கணும். இயற்கையாக சரி பண்ண வேண்டிய ஒரு நோயை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சர்ஜரி மூலமாக போகிறாங்க இல்லையா? அப்போ திரும்ப திரும்ப சைட் எஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து மாத்திரை எடுக்கிறாங்க, அது திரும்ப திரும்ப லிவரையும் கிட்னியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்படிங்கும்போது கூடுமானவரை இயற்கையில் போனால் அந்த மாதிரி திரும்ப வராது, ஆங்கில மருத்துவத்தில் போனால் வந்துக்கிட்டே இருக்கும். சார், அடுத்து வந்து கொலஸ்ட்ராலை பற்றி கண்டிப்பாக பேசணும். இங்கே அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு 100% மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 70% மக்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம் இல்லையா?
இப்போ இந்த கொலஸ்ட்ரால் நல்லதா இல்லை கெட்டதா சார்? நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா 70-80% இருக்கிறீங்க, அது 90 தாண்டி போயிருச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குதான். ஆனால் உங்களுடைய கேள்வி என்னன்னு ஒரு விஷயம்னா, கொலஸ்ட்ரால் நல்லதா கெட்டதான்னு. இது இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். கொலஸ்ட்ரால் என்பது மனிதனுக்கு வேணும். கொலஸ்ட்ரால் இல்லைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது, செத்தே போயிடுவான். அதான் உண்மை. ஏன்னா நம்ம உடம்புல ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்கள். உதாரணமாக ஃபிங்கர்ஸ் இப்போ மடிக்கிறோம் இல்லையா, கால் அப்படி மடிக்கிறோம், தலையாட்டுறோம், எல்லாத்துக்குமே லூப்ரிகேஷனாக இருக்கிறதே கொலஸ்ட்ரால் தான். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? நல்ல கொலஸ்ட்ராலா கெட்ட கொலஸ்ட்ராலா அப்படிங்கிறது. 2 வார்த்தை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனா கெட்ட கொழுப்பு, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனா என்னது? நல்ல கொழுப்பு. அப்போ நம்ம உடம்புக்கு நல்ல கொழுப்பு வேணும், ஹெச்டிஎல் வேணும், எல்டிஎல் வேண்டாம். கொலஸ்ட்ரால் வேணும். என்ன கொலஸ்ட்ரால்? நல்ல கொலஸ்ட்ரால் வேணும். எங்கே இருக்குது? தேங்காய் பாலில் இருக்குது, கேரட்டில் இருக்குது, இந்த மாதிரி இயற்கை உணவுகள்லாம் இருக்குது. அந்த கொலஸ்ட்ரால். இதே நம்ம ஜங்க் ஃபுட்டில் இருக்கிறது என்னது? கெட்ட கொலஸ்ட்ரால். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இதுதான் அதுக்கான வித்தியாசம். அதனால் நல்ல கொலஸ்ட்ரால் இருந்தால் தான் மனிதன் உயிர் வாழ முடியும். அடுத்து டயாலிசிஸ் அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இது பற்றி கண்டிப்பாக பேசணும். இந்த அளவுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த காணொலி பார்க்குற எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஆங்கில மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்தாலோ இல்லை நீங்கள் அறுவை சிகிச்சை முறை போகிறீங்க இல்லையா, அது மாதிரி போனால் மட்டும்தான் வரும். நீங்கள் இப்போ வீட்டு வைத்தியம் பண்ணுறாங்கல்ல, மூலிகை மருந்துகள் சாப்பிட்றாங்கல்ல, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரவே வராது. கிட்னி ஃபெயிலியருங்கிற வார்த்தையே வராது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா லிவர் ஃபெயிலியர்னு வார்த்தையே வராது. ஆனால் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா, நீங்கள் அவங்களோட ரிப்போர்ட்ஸை பாருங்களேன். பல வருஷமாக ஆங்கில மருத்துவம் சாப்பிட்ருப்பாங்க. அதுலேயும் சரி, இப்போ கிட்னிக்கு தான் சாப்பிட்டாங்களா, லிவருக்கு தான் சாப்பிட்டாங்களா? சாதாரண ஜுரத்துக்கு சாப்பிட்ற மாத்திரை கிட்னியை டேமேஜ் பண்ணு தெரியுமா உங்களுக்கு? சாதாரண பிபிக்கு சாப்பிட்ற மாத்திரை போய் லிவர் எஃபெக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் அவேர்னஸாக இருக்கணும். ஆங்கில மருந்து என்பது அவசர சிகிச்சைக்கு தான். இயற்கையான நோய்களுக்கு இயற்கை மருத்துவம் தான் சிறந்தது. சரிங்களா? இன்னொரு இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே தன்னைத்தானே புதுப்பிக்கிற அறிவு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் குறிப்பாக லிவர்லாம் ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கட் பண்ணிட்டா கூட வளர்ந்துடும். இது தெரியுமா? இந்த வீடியோ பார்க்குற யாருக்கா தெரியுமா இந்த விஷயம்? உடம்புல எந்த உறுப்பை கட் பண்ணாலும் வளராது தானே, ஆனால் லிவரை கட் பண்ணால் வளரும். அந்த அளவுக்கு அறிவு இருக்கிற ஒரு உறுப்பு நம்ம அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? தன்னைத்தானே புதுப்பிக்கிற அறிவு இருக்குல்ல. கிட்னிக்கும் அதே போல் இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லாத அதுக்கு மருத்துவங்கள் எடுக்காமல் இயற்கை மருத்துவத்தையும் இந்த மூலிகை மருத்துவத்தையுமே நம்ம எடுக்கலாம். சரி, இப்போ ஒரு 4 பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். பித்தப்பைகள், சிறுநீரகங்கள், உடல் பருமன் அண்ட் கொலஸ்ட்ரால். இப்போ இந்த 4 பிரச்சனைகளுக்கும் நம்ம ஹெர்போ கிளினிக்கில் என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது சார்? நம்ம கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நம்ம இயற்கையாக சரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனையும் மருந்து வச்சுருக்கோம். அது இப்போ நீங்கள் கேட்குற இந்த குறிப்பாக இந்த 4 பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நேரடியாக முடிஞ்சால் என்னை சந்திக்க ட்ரை பண்ணுங்கள். நேரடியாக சந்திச்சிட்டிங்கன்னா உங்களுடைய நாடி பார்த்து அதற்கான அந்த பல்ஸ் நம்மளுடைய வீக்னஸ் பார்த்து நம்ம மருந்துகள் கொடுத்துருவோம். இல்லை சார், சில பேர் வர முடியலங்கிறாங்கல்ல, அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க, ரிப்போர்ட்ஸ் அனுப்பிடுங்கன்றோம். அதே போல் ஃபோனில் கூட நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். அப்படி பேசும்போதும் உங்களுக்கான தீர்வுகள் நம்ம சொல்லிடுவோம். இல்லை முடிஞ்சால் நான் நேரில் தான் வரணுன்னாலும் நீங்கள் இருந்தாலும் வரலாம். சார், இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த 4 பிரச்சனைகள் பற்றியும் நம்ம பேசிட்டோம் இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கு சராசரியாக எத்தனை மாதங்கள் சார் நம்ம மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும்? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறது தான். ஒரு ஆரம்ப நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகபட்ச நிலையாக இருந்தாலும் சரி, அக்யூட்டு இல்லை கிரானிக் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் எவ்வளோன்னு நார்மலாக இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, எந்த நோய்களுக்குமே 2 மண்டலம், ஒரு மண்டலங்கிறது 48 நாள் இல்லையா? அப்போ 2 மண்டலமாவது குறைஞ்சபட்சம் மருந்து எடுங்க. அது ஆரம்ப நிலையாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. அது ஒரு அதிகமாக இருக்குதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இன்னொரு மாதம் 2 மாதம் எடுக்கலாம். ஆனால் 2 மண்டலங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 3 மாதங்கள். அந்த 3 மாதம் எடுத்துக்கிட்டு நம்ம உணவு முறை எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். அண்ட் இவ்வளோ நேரமும் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.